அதாவது இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுல ஆசிரியர் பற்றாக்குறை. அது மட்டும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் அதை குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை, பெற்றோர்களால் உதவி செய்ய முடியவில்லை, ஆசிரியர்களால் சரியான முறையில பணியாற்ற. 3 நிலைப்பாடுகள் இன்றைய தினம் சிபிஎஸ்இனுடைய முறையிலே வந்திருக்கின்றது. அந்த சிபிஎஸ் நீங்க எல்லாம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மதுரைப்பட்டின ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் எல்லாம் வெளியில போராடக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல மற்ற இடங்களிலேயும் அந்த போராட்ட குணம் நிலைப்பாடு இன்றைய தினம் பார்க்கிறோம். நான் முதலிலேயே கூறியிருந்தேன், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வருகின்ற நேரத்திலே முதலாவதாக ஆசிரியர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த பயிற்சியின் அடிப்படையிலே தான் மாணவர்களுக்கு அந்த கல்வியை தர முடியும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். அது மட்டுமல்ல, அந்த ஸ்கூல் டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம், நிறைய பள்ளிகள் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினாலே அந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த மூடப்பட்ட பள்ளிகளுடைய காரணமே என்னவென்று சொன்னால் டிராப் அவுட்ஸ் தான். அந்த டிராப் அவுட் வர வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால் சிபிஎஸ்இனுடைய கல்வித்துறை நிர்வாகம் தான் என்று சொல்வது. அந்த சிபிஎஸ்இலே தங்களால் போட்டியிட முடியவில்லை என்ற காரணத்திற்காக மாணவர்கள் அந்த இடத்திலே செல்ல முடியாமல் பாழ்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களை போதைப் பொருள் வியாபாரிகளாக மாற்றக்கூடிய நிகழ்வுகள் இன்றைய தினம் நம்முடைய புதுவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக இந்த அரசாங்கம் கண்டறிந்து எந்த பள்ளிகள் மூடப்பட்டன, அதனுடைய காரணங்கள் என்ன, அதை மறுபடியும் திறப்பதற்கு உண்டான நடவடிக்கை என்ன, அந்த மாணவர்களுடைய டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே அந்த மாணவர்களையும் அந்த பெற்றோர்களையும் அழைத்து பேச வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்று. இரண்டாவதாக பார்த்தால், இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்று நினைக்கின்ற உயர்நிலை, அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளிலே ஆசிரியர்கள், அதாவது விரிவுரையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பணியிடங்களுக்கு இன்றைய தினம் நிரப்புவதற்கு உண்டான நடவடிக்கை. அந்த நடவடிக்கையிலே அவர்கள் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை கேட்கின்றார்கள். ஏனென்றால் பல காலமாக அந்த இன்டர்வியூ நடக்காத காரணத்தினாலே அந்த இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காத நிலை இருக்கிறது. குறைந்த மார்க்குகள் பெற்றவர்களுக்கு உரிமைகள் பெறுவதை வருகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நல்ல ஆசிரியர்கள், உயர்ந்த மதிப்பெண்களை பெற்ற ஆசிரியர்கள், அவர்களுக்கு வர முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, இந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தொற்றின் காரணமாக பல நிர்வாகத்திலே, நம்முடைய புதுவை நிர்வாகத்திலேயே அவர்களுக்கு என்று ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரப்பட்டிருக்கிறது. அதை 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை மாநில அரசாங்கம் தர வேண்டும். அரசாங்கத்தினுடைய விடைகள் என்னவென்று பார்த்தால், அந்த குரூப் பி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கின்ற காரணத்தினாலே அதில் யூபிஎஸ்சியினுடைய வழிகாட்டுதலை நாங்கள் செயல்படுகின்றோம் என்று கூறுகிறார்கள். ஒன்றை நாம் தெளிவாக சொல்ல முடியும், யூபிஎஸ்சியினுடைய பதிலானது நீதிமன்றத்திலே போல மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிலை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நிர்வாகமானது நம்முடைய ஆளுநருடைய அனுமதியை பெற்று அந்த அவர்களுக்கு வேண்டிய வயது உச்சவரம்பை தளர்த்தி தர வேண்டும். அப்படி தந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் கல்வியானது சென்ற ஆண்டு மிக குறைந்த அளவிலே நாம் வெற்றியை பெற்றிருக்கின்றோம். மாணவர்கள்
தேர்விலே குறைந்த அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு உண்டான வழிமுறைகளை உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை. இரண்டாவதாக பார்த்தால், அதாவது சிறுபான்மை மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அவர்களுக்கு வேண்டிய வக்ஃப் வாரியம் என்று சொல்லக்கூடிய அந்த வாரியத்தை இன்றைய தினம் இந்த அரசாங்கம் கொண்டு வராமலேயே தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், எந்த உதவியும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிறிஸ்துவ சமுதாயத்தினரும் அவருடைய குறைகளை எடுத்து சொல்வதற்கும் அவருடைய வேண்டுகோளை அரசாங்கத்தில் வைப்பதற்கும் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் தடுக்கப்படுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியானது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியானது இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்து, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு உண்டான போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் குறிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளாக சிறுபான்மை ஆணையத்தையும் அதே போல நிர்வாகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் போறேன்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கு எப்படி போட போறாங்கன்னு தெரியல. அதாவது 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று, மத்திய அரசாங்கத்தால் தரப்படுகின்ற அரிசியானது நிதியாக, அதாவது பணமாக வங்கிகளில் செலுத்தப்படும். அதே போல மாநிலத்திலே தரக்கூடிய உதவியானது அதே போல வங்கியிலே செலுத்தப்படும். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் தரக்கூடிய அந்த பணத்திற்கு உண்டான அரிசியாக தரப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் ஒழுங்கா மாசம் மக்களுக்கு சென்றடையும். இல்ல மீதி மாநில அரசாங்கம் நினைச்சா போடுவாங்க, நினைச்சா நிறுத்துவாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கும்போது போடுவாங்க, பணம் இல்லைன்னா நிறுத்திடுவாங்க. ஆனால் மக்களுக்கு அது நேரடியாக கிடைக்குமா என்று சொன்னால் சந்தேகத்தை தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு உடனடியாக அழுத்தத்தை தர வேண்டும். உடனடியாக ரேஷன் கடையை திறக்க வேண்டும். அந்த ரேஷன் கடையின் மூலமாக மத்திய அரசாங்கம் தருகின்ற அந்த பணத்திற்கு பதிலாக முழுமையாக அந்த ஒரு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உடனடியாக தரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, பொதுமக்களுடைய கோரிக்கை. பொதுமக்களுடைய கோரிக்கை என்பது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த விடையின் காரணமாக பொதுமக்கள் அனைவருமே அரிசி தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய, பொருள் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக ரேஷன் கடையை திறந்து மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு உண்டான அரிசியை உடனடியாக தர வேண்டும். அதாவது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் பற்றாக்குறையின் காரணமாக அந்த பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கணும். முதல்ல நான் லிஸ்டே கொடுத்துருக்கேன், எத்தனை லிஸ்ட் எந்தெந்த பள்ளிகள் முதல்ல கொடுத்துருக்கேன். அது நிறைய இருக்கு, அபிஷேக பாகத்தில் இருக்கு, ஆட்டுப்பட்டியில இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. நான் வேணா லிஸ்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு பின்னால கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு உண்டான பள்ளிகள், அதாவது 9வது 10வது பள்ளிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த வகுப்புகள் மூடப்பட்டிருக்கு. அது கரெக்டா தெரியல, ஆனா கரெக்டா நான் சொல்றேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 6-7 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குன்னு நான் கேள்விப்படுகிறேன். அதாவது வகுப்புகள். ஆமா, 10th 11th, அதாவது 9th 10th இருக்காது, 8th வரையும் போகும். மிடில் ஸ்கூல் வரையும் ரன் ஆகும், ஹை ஸ்கூல் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி இருக்காது. ஹையர் செகண்டரியாவது மற்ற இடத்துக்கு வரலாம், ஆனா ஹை ஸ்கூல் முடிச்சாதானே அவங்க வர முடியும். இது இந்த ஆய்வு எப்பொழுது நடத்தப்பட்டது என்று சொன்னால், அந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அந்த சம்பவத்திற்கு பிறகு இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்று ஆய்வு செய்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட பள்ளிகளிலே படிக்க முடியாத மாணவர்கள் வெளியிலே வருகின்ற நேரத்திலே அவர்களை ஆயுதங்களாக, வியாபாரிகளாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே, அதாவது 18 வயதுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே
அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துகிறார். ஆகவே அவர்களை அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளை சேர்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக, அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த வியாபாரிகள், அந்த போதைப்பொருள் வியாபாரிகள் குறிப்பாக இவர்களை முழுமையாக பயன்படுத்துகிறார். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, குழந்தைகள் விளையாடுவதற்கு உண்டான அமைப்புகளை உடனடியாக தயார் செய்ய வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு பொழுதுபோக்கு இல்லாத காரணத்தினாலே, விளையாடுவதற்கு கூட இடம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே தள்ளப்படுகின்றார்கள். அந்த தள்ளப்படுகின்ற நேரத்தை பார்க்கின்ற நேரத்திலே அவரை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான கல்வியை தர வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உடல் பயிற்சியையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அரசாங்கத்தை கேட்டேன். நானே தனிப்பட்ட முறையிலே எந்தெந்த பள்ளிகள் நடக்கவில்லை என்று பல்வேறு இடங்களிலே கேட்டு கிடைத்த விடைகள் தான் அந்த விடைகள். அதாவது போலீஸ் கிடைச்சிருக்கோம், ஆனா எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. நாங்க எதிர்கட்சி இல்லையா, எங்ககிட்ட எப்படி கொடுப்போம்? நீங்க எடுத்த ஆய்வுல தெரியும், எங்களுடைய ஆய்விலே கிடைத்த விடைகள் என்று சொல்லுவேன். பள்ளிகள் மூடப்பட்டு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என்பதே கிடையாது. அதாவது இடைநிறுத்தல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட நிலைப்பாடு வரும். நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டிராப் அவுட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சு கிளியரா வந்துடும். முதலமைச்சர் வந்து தெரியாமல் கூறுகின்றார். அவருக்கு வந்து உண்மையான விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர் வந்து நிதி அமைச்சராக தான் பேசுறாரு, ஆனா கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசல. ஏன்னா கல்வித்துறையில அவரால் தலையிட முடியாது. தலையிட முடியாத காரணத்தினால நான் பணத்தை கொடுத்துட்டேன், பணம் செலவாயிடுச்சு, பணம் செலவாயிடுச்சு, கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, பணம் செலவாயிடுச்சு. கல்வி அமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது வந்து நான் என்ன சொல்றேன், இது வந்து யாரையும் நான் அரசியல் ரீதியாக தாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. மறுபடியும் சொல்கின்றேன், இது சமுதாயத்தினுடைய சீர்கேட்டினுடைய நிலைப்பாடு. இதை இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த சமுதாய சீர்கேட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் இதை நான் கேட்கிறேன். நான் பத்திரிகையிலேயே கொடுத்திருக்கேன், நான் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, வீட்டுல இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க, இதே மாதிரி. அதாவது அரசாங்கம் வந்து எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் வாங்கி குப்பைத்தொட்டியில போடுற அரசாங்கம் தான் இது. ஏன்னா இந்த அரசாங்கமே ஒரு குப்பைத்தொட்டி அரசாங்கம் தான், எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க. இப்ப வந்து பாருங்க, மக்கள் வந்து அரிசி கேட்கிறாங்கன்னு புரியறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அதுவும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி நாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதுவும் முழுமையாக கொடுக்கறான்னு சொன்னாங்கன்னா அதுவும் இல்ல. பிடிவாத அரசாங்கம், குப்பை கூடையாக இருக்கக்கூடிய அரசாங்கம், இதுதான் புதுவையினுடைய அரசாங்கம். இதே மத்திய அரசாங்கம் இதில் சேருகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம், இதுதான் இந்தியா கூட்டணியுடைய போராட்டம் என்று சொல்ல வேண்டும். கையில இல்ல தம்பி, நான் எடுத்து நான் கண்டிப்பா கொடுக்குறேன். நான் வந்தது வேற, இந்த டாபிக் இது வந்து முதல்வர் நாங்க கேட்கிறோம்னா பொதுவான எதிர்கட்சியை வந்து குறை சொல்லணுங்கிறதே சொல்றாங்க, ஆதாரம் இல்லாம குறை சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இவங்க கொடுக்கவே மாட்டாங்களே. புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு நிலைப்பாடு தெரியும். கையில இல்ல தம்பி, நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். கையில இல்ல, என் கையில இல்ல, நான் கையில இருந்து நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றன. அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பள்ளிகள் மூடப்பட்டு, நீங்களே பாருங்களேன், டவுன்ல இந்த ஸ்கூல்ல இருந்து மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு மாத்துறாங்க. என்ன காரணம்? வாண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டவுன் பள்ளிகளிலேயே பல பள்ளிகளுக்கு மாணவர்கள் இல்லாத காரணத்தினாலே
அந்த கட்டிடங்கள் வசதிகள் இல்லாத காரணத்தினாலே ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை இன்னொரு பள்ளிக்கு மாற்றுகின்றார்கள். மாற்றக்கூடிய நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த இடத்துல போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இது நானா சொன்னேன், நீங்க பத்திரிகையில பார்த்த செய்திகள் தான். அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, மாணவர் எண்ணிக்கை கூடுறதுனால ஏற்கனவே இருக்கிற வகுப்பறைகள் பத்தல, இல்ல வகுப்பறைகள் கேட்கிறாங்க. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆசிரியர்களுடைய கணக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன சொல்றாங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய தினம் வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகின்றார்கள், வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை தான் இந்த அரசாங்கம் தந்திருக்கின்றது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். அதனால அரசு பள்ளி தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிகள் மாணவர்கள் வராங்க இல்ல, அந்த மாதிரி இல்ல. அவர் கல்பனையில அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இல்லை. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் மாணவர்கள். இன்னும் கேட்டீங்கன்னா தனியார் பள்ளிக்கூட செல்லக்கூடிய மாணவர்களும் இன்றைய தினம் குறைந்து கொண்டு வருகின்றார்கள். அதையும் நல்ல புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. அதாவது பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடா வருடம் மொத்தமாகவே குறைந்து கொண்டு வருகின்றது. 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் 90,000 மாணவர்களுக்கு கீழாக வந்திருக்கின்றது. நீங்க எடுத்து பாருங்க, புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்த மாணவர்கள் எவ்வளவு பேர், மொத்த மாணவர்களுடைய எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நீங்க புள்ளி விவரத்தை பார்க்கலாம். எதுல சார் அந்த புள்ளி விவரம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹேண்ட் புக் கொடுக்குறாங்கல்ல, அதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருமே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஆனுவல் அதாவது வெளி மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு வரக்கூடியவரும் இருக்கின்றார்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளி மாநிலத்திலேயும் செல்லக்கூடிய வாய்ப்புகள். ஆனா அது கணக்கு கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பார்டர் பள்ளிக்கூடங்கள்ல அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளி மாநிலத்தினுடைய மாணவர்கள் தான். அதிகமாக மாணவர்கள் அந்த மடுக்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிகமா படிக்கிறாங்க. நீங்களே பாத்தீங்க இல்லையா, நேத்து முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை காரணம் என்னன்னு அதாவது பத்திரிகை செய்திகளில் தரப்பட்ட செய்திகள், அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆசிரியர்கள் எங்களால் சரியாக சொல்லித் தரப்படவில்லை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இந்த 3 விவரங்களும் பத்திரிகையில தரப்பட்டது. இல்ல, அந்த சிபிஎஸ்இ அதுல சொல்லியிருந்தாங்க, ஒரு பத்திரிகையில வந்தது. நீங்க வேணா போடாத இருக்கலாம், மத்தவங்க போட்டிருக்கலாம் இல்லையா. போடுறாங்க, அடுத்ததை போடுறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் பத்திரிகையில படித்ததைத்தான் நான் கூறுகின்றேன். அப்ப என்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வித்தரம் மட்டமானதா? நான் என்ன கேக்குறேன், நீங்க தானே கேக்குறீங்க, நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வித்தரம் குறைந்ததா? சரி, அப்ப 1 to 5 காங்கிரஸ் ஆட்சியில தானே சார் கொண்டு வந்திருக்கீங்க, அப்ப அது மட்டம்ங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தாங்க? இல்ல, நாம கொண்டாடவே இல்லை. நம்மளுடைய காலத்துல சிபிஎஸ்இ கொண்டாடவே இல்லை, இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இந்த அரசாங்கம் தான் முதலாக கொண்டு வந்தது. சிபிஎஸ்இ எல்லா பள்ளிக்கூடங்களும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொள்கை முடிவு இந்த அரசாங்கத்தால், பிஜேபி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இது காங்கிரசுடைய திட்டம் கிடையாது. 1 to 5 கூட நம்மளுடைய அரசாங்கத்தில் கொண்டு வரப்படவில்லை. 1 to, அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, முதல் கட்டமாக இவருடைய காலத்திலே தான் இல்ல, அதுதான் நீங்க தப்பா புரிஞ்சீங்க. இல்ல இல்ல, அதுதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் இதை தரப்பட வேண்டும் என்று கொள்கையாக முடிவெடுக்கப்பட்ட அரசாங்கம் யார் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கம் தான், காங்கிரஸ் அரசாங்கம் கிடையாது. நான் சொன்ன யார் சார் கேக்குறாங்க? இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். இந்த பிஜேபி காதுல உழுதா? இங்க இருக்கிற ரங்கசாமி காதுல உழுதா?
ரங்கசாமி காதலியே விழல, மோடி காதல எங்க போய் விழும் சொல்லுங்க பார்ப்போம். இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு தானே பார்க்கணும், இவர் ஏன் டெல்லியை பாக்குறாரு? வக்பு வாரியத்துக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறாரு, கல்விக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறீங்களா இந்தியா கூட்டணி? அது பண்ண போறோம், அடுத்தது பண்ண போறோம். கல்விக்கு இது பண்ண போறோம். நான் முதல்லயே சொல்லிட்டேன், வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டம் விரும்புவர்களுக்கு கொடுங்க, கம்பல்சரியா அவங்க தலையில கட்டாதீங்க. ஒண்ணு வந்து கம்பல்சரி, ஒண்ணு இன்டென்ஷனா படிக்கணும், படிக்கட்டும். இப்ப வந்து கேபி ஸ்கூல்ல அட்மிஷன் கேக்குறாங்க, இன்டென்ஷனா கேக்குறான். நீ வந்து ஒரு பாதி பள்ளிக்கூடத்தை வந்து சிபிஎஸ்இ வை, பாதி பள்ளிக்கூடத்தை ரெகுலரா வை, தமிழ்நாட்டை வை. அவன் எது விரும்புறானோ அங்க போட்டோம். நீங்க ஏன் கொண்டாந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை திணிக்க வேண்டும்? நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறான், அது சிபிஎஸ்இல பிரெஞ்சு கிடையாது. அப்ப உரிமை பறிக்கப்படுகிறதா இல்லையா? அவன் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பான், பிரான்ஸுக்கு போகணும்னு நினைப்பான், அவனுடைய வாய்ப்பு தடைப்படுகின்றதா இல்லையா? இதை கேட்க வேண்டியது யாரு? மாநில அரசாங்கம். ஏன் கேட்கல? நீங்க தான் வேலை கொடுக்கல, அவன் வெளிநாட்டுக்காக போய் பிழைக்கணும்னு நினைக்கிறான், அதையும் விட மாட்டீங்களே. வாழவும் விட மாட்டீங்க, சாவும் விட மாட்டீங்க, அக்கிரமமா இருக்கு. காவிரி நீர் விவகாரத்தில் வந்து கர்நாடக அரசு வந்து அதனால பாதிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு. எதிர்கட்சியும் பதில் சொல்ல, ஆளுங்கட்சியும் அவங்களும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மாநில அரசாங்கம் முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேள்வி. மாநில அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குது அதுக்கு நாங்க முழுமையா ஆதரவு கொடுக்கிறோம். காவிரி பிரச்சனையில வந்து அரசுக்கு ஆதரவு, அரசு விவசாயிகளுக்கு எது நன்மையாக கிடைக்கின்றதோ அதை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம். நாங்க தண்ணி திறக்கணும் தான் சொல்லுவோம், ஆனா நான் சொல்லுவோம் நீட்டுக்கு இப்ப நான் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம், சிபிஎஸ்சிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம், இந்தாண்டு அரிசி பொருளன் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு குடிமகனும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு. இதுதான் நாங்க சொல்றோம். காவிரிக்கு நம்ம சொல்ல போறோம், இவங்க கேட்டாங்கன்னா அரசாங்கம் நிலைப்பாடு எடுத்தா நாங்க முழுமையா ஆதரவு கொடுக்க போறோம். அவங்க கண்டிச்சா நாங்க அவங்க கூட சேர்ந்து கண்டிக்க போறோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் பேசணும், அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொல்லி வலியுறுத்துறீங்களா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா நல்லதுதான். ஒரு அசம்பிளியா கூப்பிட மாட்டாரு இவர், எங்க அனைத்து கட்சி கூட போதாங்க எத்தனை நாள் ஏமாத்துற ஆளு. சொல்லுங்க கிடைக்கிறது கொஞ்சம் தண்ணி இல்லை சொல்லிட்டாரு. அவரு நிலைப்பாடு தெளிவா சொல்றேன். அவரு நிலைப்பாடு காங்கிரஸோட நிலைப்பாடு கர்நாடகாவில காங்கிரஸ் நீங்க நினைச்சா தனிப்பட்ட முறையில காரைக்கால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. புதுச்சேரி அரசு சொல்லுங்க, உங்களுக்கு தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட் நாங்க வந்து எங்களுடைய கர்நாடக அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்துவோம். தண்ணி திறந்து வந்து பாண்டிச்சேரிக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு லெட்டர் கூட நான் எழுதுவேன். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுத இருக்கோம்.